इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. புத்தாமலக்கியம் 9வது ஸ்லோகம். கிஞ்ச யதா சூர்ய ஏகோக்ஷு அப்சு அநேகச்சலாசு சிராஸ்வதி அனன்வத் விபாவ்ய ஸ்வரூபஹ சலாசு பிரபின்னாசு தீஷு ஏவமேகஹ ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இந்த சூரியன் இருக்கோ இல்லையோ, இந்த சூரியன் ஜலத்துல பிரதிபிம்பமாக தெரியறதை நம்ம பார்க்கிறோம். ஜலம் ஸ்திரமா இருந்ததுன்னா அப்ப சூரிய பிரதிபிம்பம் அதுல ஸ்திரமா தெரியும். ஆனா அப்படி அசைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சூரிய பிரதிபிம்பமும் அசையும், அது மேல கீழ்பிம்பம் இருக்கும். ஆனா அந்த சூரியன் ஒன்றும் அசையாது. இதுக்காக இந்த மாதிரி இது எப்படி ஜலத்துல அசையற மாதிரி தெரியறதோ அப்படி தெரியறதே தவிர நிஜமாக சூரியன் அந்த மாதிரி ஒரு ஆடுறதான்னு கேட்டா ஆடல. அதே மாதிரி இந்த ஜீவிருத்தி இருக்கே, நம்ம புத்தி ரொம்ப ஆட்டம் ஆடுறது, அது பல விதமா இப்படியா அப்படியா அப்படின்னு எல்லாம் பல விதமா ஆட்டம் ஆடுறது. அதோட சேர்ந்து தெரியக்கூடிய அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் கூட அந்த மாதிரி தெரியுது. அதுவும் அந்த புத்திக்கு வந்த விகாரங்கள் கொண்டதாக காணப்படுறதே தவிர நிஜத்துல அந்த மாதிரி எந்த விகாரமும் அதுக்கு வரல. அது எப்பவும் போல நித்தியோபலப்தி ஸ்வரூபமாகவே இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் நான். நித்தியோபலப்தி ஸ்வரூபா அகமாத்மா. யதா ஏன பிரகாரேனா, யதான்னு சொன்னா எந்த விதத்திலே, அதாவது இந்த விதத்திலேன்னு சொல்லி ஒரு பிரகாரத்தை காண்பித்து ஒரு உபமானம் கொடுக்கிறார். ஆதித்யா ஏகஹா, சூரியன் சூரியன்கிறதுக்கு பதில் ஆதித்யான்னு பதம் போட்டிருக்கார். ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கார். அவர் அப்சு வாரிஷு சலாசு சிராசு. சில ஜலங்கள், நிறைய ஜலம் இருக்கு, பல பாத்திரங்கள், பல ஜலாசயங்கள் நிறைய இருக்கு. அதுல பாத்திரத்துல சிலது அசையாம இருக்கு, சிலது அசையறது, இப்படி எல்லாம் வச்சுக்கலாம். கலாசு ஸ்திராசு அநேகோபி நானா அபி ஏகசன் பிரதிபாசத்தை. இப்போ இங்க ஒரு ஆடின்னு இருக்கு, அசைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சூரியன் தெரியும், அதுல அசையாத சூரியமா தெரியும். இப்படி நானா விதமாக தெரியலாம் சூரியன். ஆனா அது வாஸ்தவத்துல எப்படின்னு சொன்னா ஒரே சூரியன் தான், ஆடாத சூரியன் தான். அனன்வத் விபாவ்ய ஸ்வரூபா அனு பஷ்டாத் அஞ்சதி கச்சதி இது அன்வத். அன்வத்னா முன்னாடியே போறவன், தொடர்ந்து போறவன், ஒருத்தனை அனுசரிச்சே போறவன். சூரியன் அந்த ஜலத்தை அனுசரிச்சு போகலையே. சூரியன் இந்த ஜலத்தை அனுசரிக்கிறதுனா என்ன? ஜலம் ஆடும்போது அவங்க கொடுக்கணும்னு அது சூரியன் ஆடணும். ஜலம் அசையும் போது அந்த மாதிரி அசையல. இது அசைஞ்சதுக்காக அது அசையலையோனோ, அதனால இது அனுசரிக்கவில்லை. அதனால அனன்வத் ஸ்வரூபம், அனன்வத்து விபாவ்ய ஸ்வரூபம், அனனுகதா, அதாவது அந்த ஜலத்தை அனுசரிச்சு அது போகல. இது ஆடுறது, ஆனா அது ஆடல. யத்வா அனன்வக்த்வேன விபாவ்யம் ஸ்வரூபம் யஸ்ய சஹா ததோக்தஹ. அதாவது அனன்வக், அதாவது இதை அனுசரித்து போகக்கூடிய ஸ்வரூபம் கொண்டது அன்வக் ஸ்வரூபம், அப்படி இல்லாதது. உபாதிய அனுசரித்து தன்னுடைய சுவாவத்தை மாற்றிக்க கூடிய ஒரு சுவாவம் அதுக்கு இல்லை. உபாதி ஆடுறது சரி நாமளும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஆடல. அப்படின்னு ஏவம் பகுவீகிதமாசம் கிருத்வா பஷாத் நன் சமாசம். இந்த இடத்துல அன்வக்வேன விபாவியம் ஸ்வரூபம் எஸ்யான பாடம் இருக்கணும்னு தோன்றுது. எத்வாங்கிறதுல அனன்வக்வேனு போட்டிருக்கோம். மூலத்துல உள்ள பதம் அனன்வக் விபாவிய ஸ்வரூபான்னு இருக்கு. அதுல அன்வக் விபாவிய ஸ்வரூபான்னு ஒரு சமாசத்தை பண்ணிட்டு
அப்படி இல்லாதது அன்வக் விபாவிய ஸ்வரூபா அனன்வக் விபாவிய ஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அதாவது அனுசரித்து போகக்கூடிய ஸ்வரூபம் இல்லாதது, ஸ்வரூபத்தை கொண்டது அப்படி இல்லாதது அப்படின்னு அர்த்தம் பண்ணணும்னு சொல்றார். அப்படி பார்க்கறத இங்க அன்வக்வேன விபாகம் ஸ்வரூபம் எத்ததா அன்வக் ஸ்வரூபா அப்படின்னு பகுவீ சமாசத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்வக் ஸ்வரூபா அன்வக் விபாவிய ஸ்வரூபா அனன்வக் விபாவிய ஸ்வரூபான்னு பண்ணிக்கணும்னு சொல்றேன். அதனால ஒரு நல்ல ஜாஸ்தியா இருக்கு இங்க. ததச்ச அயம் அர்த்தோ பவதி. இல்ல என்ன அர்த்தம் கிடைக்கிறது? வாரிஷு ரவிஹி அனுகத்தோம் பவதி. வாரினா ஜலம். இந்த ஜலத்துல சூரியன் அதுக்குள்ள வருது இல்லை, அதை அனுசரித்து போறது இல்லை. இந்தருகி ததைவ நபசி தேதீப்பியமானோபி. அது ஒரு வித்தியாசமும் இல்லாம அது பாட்டுக்கு ஆகாசத்துல பிரகாஷன் இருக்கு சூரியன். ஆனா நமக்கு தெரிகிறது பிராந்தியா வாரிஷு திருஷ்யத்தே. இந்த ஜலத்துக்கு தகுந்தா போல தெரியுதா? ஜலம் அசைஞ்சதுன்னு சொன்னா சூரியன் அசைற மாதிரி இருக்கு, நின்றுன்னு சொன்னா ஸ்திரமா இருக்கு, அதுபடி தெரியுது. ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏவம் இந்த 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 இப்ப சொன்ன உபமானம் சொன்னோமே, இதப்படியே ஏகா ஆத்மா ஒரே ஆத்மாவானது ஜலாசு விபின்னாசு நானாபூதாசு தீஷு ஜாயத்தீவ லீலாயத்தீவ அப்படின்னு சொல்லுது. ஜாயத்தின்னு சொன்னா ஸ்திரமா புத்தி இருக்கு. புத்தி ஸ்திரமா இருந்தா ஆத்மாவும் ஸ்திரமா இருக்கா மாதிரி. புத்தி ஒரேடியா ஆட்டம் கண்டு இருந்ததுன்னா இதுவும் அதே மாதிரி, ஆத்மாவும் அதே மாதிரி தெரியும். அதுதான் ஸ்திரமாகவும் சலமாகவும் அந்த புத்தி இருக்கும்போது அநேக சன் ஒவ்வொரு புத்தியோடு சேர்ந்து ஆத்மா வெவ்வேறாக வேறு தெரிகிறது. அனன்வக் விபாவிய ஸ்வரூபா வஸ்துதா இந்த புத்தியை அனுசரிச்சு அதெல்லாம் ஒண்ணு சுபாவத்தை மாற்றிக்கல. அதனால புத்தியை அனுசரிச்சு போகல அது. அதனால அனன்வக் விபாவிய ஸ்வரூபா புத்திர் அனுகதோ பவதி. புத்தியை அனுசரித்து ஆத்மா போகவில்லை. கிம் தர்ஹி ரிஷவேவ தேதீப்யதே யஹா. இந்த வாஸ்தவத்துல அது தெரிஞ்சாலும் புத்தியோட சம்பந்தப்படாம தனியாக இந்த சைதன்ய பிரகாசமாக இருந்துருக்கே. யஹா சஹா சோகம். இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமே நான் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் சிஞ்சா தனச்சன்ன திருஷ்டி தனச்சன்ன மர்க்கம் யசா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடஹ ததா பத்தவத் பாதியோ மூடதிருஷ்டேஹ நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. தனச்சன்ன திருஷ்டி. ஒரு நாளைக்கு ரொம்ப நிறைய மேகம் வந்துடுச்சு. மேகம் வந்ததுனால என்ன ஆச்சு? சூரியன் மறைந்து விடுச்சு. மேகம் சூரியனை மறைத்து விட்டது அப்படின்னு சொல்றான். கனச்சன்ன மர்க்கம் மன்யதே. இங்க அந்த மேகம் சூரியனை மறைச்சல. ஏன்னா சூரியன் ரொம்ப தூரத்துல இருக்கார், மேகம் இங்கதான் இருக்கு. சூரியன் மேகத்தை மறைச்சிருந்ததுன்னு சொன்னால் எங்கேயுமே சூரியன் தெரியக்கூடாது. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல சூரியன் வெளிச்சம் தெரியலையே தவிர மறைச்சிருக்கே தவிர கொஞ்சம் தூரம் போனான்னா அங்க வெயில் அடிக்கிறது. அப்ப சூரியனை மேகம் மறைச்சலேன்னா சொல்லியும். அப்ப எதை மறைச்சது இந்த மேகம்? கனச்சன்ன திருஷ்டி. இவனுடைய பார்வைய பிரதிபந்தம். இவனால பார்க்க முடியாத பண்ணிடு. சூரியனை இங்க இருக்கிறவனுக்கு பார்க்க முடியாத பண்ணி எடுத்து அந்த மேகமானது. அதனால அது மறைச்சது எதுன்னு சொன்னா இவன் கண்ணை மறைச்சது, சூரியனை பார்க்க விடாம. ஆக கண்ணை மறைச்சது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? சூரியன் அந்த மேகம் மறைச்சிருக்கு. அது விபரீதம் தானே. இவனுக்கு தெரியலேன்னு சொன்னா இவன் கண்ணை மறைச்சிருக்கு அந்த மேகம், ஆனா சூரியனை மறைச்சிருக்குன்னு இவனுக்கு தோன்றும். அதனால கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்ன மர்க்கம் மன்யதே. கனச்சன்னமாகவும் இல்ல, அதோடு சேர்ந்து நிஷ்பிரபம். இன்னைக்கு வெளிச்சமே இல்லையே, நிஷ்பிரபம் பிரபையே இல்லையே சூரியனுக்கு அப்படின்னு நினைக்கிறான். சூரியனுக்கு பிரபை இல்லாம போயிடுத்து அப்படின்னு நினைக்கிறான். பிரபைன்னு சொன்னாக்க வெளிச்சம், பிரகாசம். பிரகாசமே இல்லாம இருக்காரு அப்படின்னு இந்த அதிமூடம் நினைக்கிறான். அவனுக்கு அப்படி தோன்றது. ஆனா வாசம் அப்படி இல்லைன்னு புத்திசாலிக்கு தெரியுமானோ, சூரியன் மறைக்கல அப்படின்னு.
அதே மாதிரிதான் இந்த திருஷ்டாந்தப்படி தகா பத்தவத் பாதி யஹா மூட திருஷ்டே. இந்த மூட திருஷ்டிக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் சம்சாரியாக தெரியுது, பந்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. பத்தவத் அந்த பந்தமே பண்ண முடியாது. எப்படி பந்தம் பண்ண முடியாது? பந்தத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அதனால பத்தவத் பாதியோ மூட திருஷ்டேக்கு நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. அந்த நித்திய சைதன்ய ஸ்வரூபமான ஆத்மா இருக்கு. அதுதான் கனேன மேகேன சன்னா திரோஹிதா திருஷ்டி தர்சனம் எஸ்ய சஹ கனச்சன்ன திருஷ்டி புருஷா. யாரோ ஒருத்தான் இந்த மேகம் அவருடைய திருஷ்டிய திரோதானம் பண்ணிடுது. திரோதானம் பண்றதுன்னா கண்ணை பார்க்க விடலைன்னு அர்த்தம். சுத்தமா கண்ணை மறைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதனால பார்க்கவே முடியாது. எதையும் இப்ப மேகத்தை கூட பார்க்க முடியாது. அப்படி இல்லை, இந்த கண்ணால அவன் சூரியனை பார்க்கணுமோ இல்லையோ அதுக்கு பிரதிபந்தம் பண்ணிருக்கு. இதுதான் சாதனம். மேகத்தை அதுக்கு அந்த பிரதிபந்தத்துக்கு காரணமாக இங்க தெரிவிக்கிறார். மேகம் மறைக்கிறது, கண்ணை மறைக்கிறது, சூரியனை மறைக்கல. ஆனா கண்ணை மறைச்சதுனால சூரியன் தெரியல, மேகம் தெரிகிறது, சூரியன் தெரியல. இதுதான் கனச்சன்ன திருஷ்டி. இப்பேற்பட்ட புருஷன் இருக்கானே, ஆனா அவன் என்ன நினைக்கிறான், தன் கண்ணு கண்ணாத்தான் இருக்கு, பாக்கியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கே, கண்ணை ஒண்ணும் மறைக்கல இந்த மேகம், இது சூரியனை தான் மறைச்சிருக்கு. சூரியன் தானே தெரியல, கண்ணை மறைச்சிருந்தா ஒண்ணுமே தெரியக்கூடாது, எல்லாம் பாக்கியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கே அப்படின்னு அவன் யோஜனை பண்றான். புருஷா கனச்சன்னம் அர்க்கம் ஆதித்யம் யதா ஏன கனச்சன்னத்துவ பிரகாரேண மன்யதே ஜானாதி. கனச்சன்னனாக ஆதித்யன் ஆகாட்டாலும் அந்த சூரியனை கனச்சன்னத்துவேன ஜானாதி. இந்த சூரியன் மேகத்தினால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறானோ, தப்பாக தெரிந்து கொள்கிறானோ, இன்னும் அதனால நிஷ்பிரபம் பிரபாரஹிதம் அப்பிரகாச சுபாவம் இல்லையா. இன்னைக்கு சூரியன் பிரகாசவே இல்லை, சூரிய வெளிச்சமே வரல. பல நாளைக்கு ரொம்ப பனி ஜாஸ்தியாகி சூரியனை பார்க்க முடியாது போடுறது பல இடத்துல. அப்படின்னா என்ன ஆகுது, பனியை மறைச்சு விடுறது, சூரியனுடைய பிரகாசத்தை வரவிடாம பண்ணிடுறது இல்லையா. அப்ப சூரியன் மறைஞ்சு விடுறார் அப்படின்னு தானே சொல்றான். அதுதான் முட்டாள்தனம்னு இவர் சொல்றார். அப்பிரகாச சுபாவம் வித்தியாவம். இந்த மாதிரி யாரு நினைக்கிறானா, மூடோ மன்யதே. ஏன்னா தனச்சன்ன திருஷ்டித்வா, அது திருஷ்டி சன்னமா இருக்கு மனத்தினால, அதனால இவன் அப்படித்தான் நினைப்பான். பிரகாசஸ்வபாவம் அப்படி ரவிம் அப்பிரகாசம் பசியதி இத்தியாக. இந்த பிரகாசம் தானே சூரியன், அது எப்படி அப்பிரகாசமாக ஆக முடியும், பிரகாசிக்காமல் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கல. ஆனா அப்படிதான் இவனுக்கு தெரியுது, பிரகாசம் இல்லாம போயிடுச்சு சூரியன் அப்படின்னு. அதனாலதான் சொல்றாரு அதிமூடா. யோஜனை பண்ணல, அதனால அதிமூடன். மூடனா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம், அதை விசாரிக்காமல் இருக்கான். அதிமூர்க்கத்வா சுவாத்மனோ திருஷ்டி விகாசம் அகணயன். தன்னுடைய கண்ணால் அதை பார்க்கறதுக்கு மேகம் பிரதிபந்தம் பண்ணிருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணாமல் சூரியமே அப்பிரகாசம் பண்ணது, சூரியனுடைய வெளிச்சம் போயிடுத்து, பிரகாசம் போயிடுத்து அப்படிங்கிறான் மேகத்தினால. பாதபூரணம் ததாரா, ததாரத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு. ததா தேன பிரகாரேண அவித்யா சன்ன திருஷ்டி புத்தியும் ஆத்மத்துவேன கிரகித்வா. இந்த அவித்யால இவனுடைய நிஜமான அந்த விவேகங்கிற ஒரு திருஷ்டி இருக்கே, விவேக ஞானம், அது மறைஞ்சு போச்சு. மறைஞ்ச போனதுனால என்னாச்சு, புத்தியும் ஆத்மத்துவேன கிரகித்வா. இவனுக்கு தெரியறது புத்தி தான், அந்த புத்தியே தான்னு நினைச்சுட்டான். எது தெரிகிறதோ அந்த புத்திய அதுதான் நான் அப்படின்னு புரிஞ்சுண்டு தத்கத துக்காதிகம் ஆத்மனி ஆரோப்பு. புத்தியே தானே சொல்லிட்டா அப்ப புத்தியில தானே சுகதுக்கங்கள்லாம் வருது. புத்திதான் தானே சொன்னா தன்னிடத்துல தானே அவன் அந்த சுகதுக்கங்கள்லாம் வந்ததாக ஆச்சு. இப்படியாக சுகதுக்காதி சம்சாரவானாக அவன் இருக்கான், பந்தத்துடையவனாக ஆயிடுறான். அத்தியாரோப்பிய பத்த இவ ஆபாதி. பெரிய பந்த சம்சாரியாக பந்தத்தாளானதாக சொல்கிறானே. யஹா மூட திருஷ்டேகே, அந்த மூட திருஷ்டியுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபம் நிச்சயோபலப்தி பந்தவத் பாதி அது பத்தா. பந்த மாதிரி தெரிகிறது, அதுதான் பந்தமாகிறது. அந்த நிச்சய
சைதன்யஸ்வரூபம் தான் நான். போகமாத்மே இது சம்பந்தः. சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதமேகம் சமஸ்தானி வஸ்தூனி யம் ந ஸ்பிருஷந்தி யத்வத் சதா சுத்தம் அச்சஸ்வரூபः ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதம். ஒண்ணு பாக்கி இல்லாம லோகத்துல எத்தனை வஸ்து இருக்கோ அத்தனை வஸ்துவும் எடுத்துங்கோ. அது எல்லாத்திலையும் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. வஸ்துஷு அனுஸ்யூதம். எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லா இடத்துலயும் வஸ்து ஆத்மா இருக்குன்னு? நமக்குள்ள ஆத்மா இருக்கு சொல்லலாம், ஏன்னா நமக்கு எல்லாம் புரியுறது, சைத்தன்யம் உள்ள இருக்கு. இந்த புத்தகத்தை பார்த்து நாம புரிஞ்சுக்கிறோம். புத்தகத்துக்கு ஏதாவது தெரியுமா? இந்த ஞானம் ஏதாவது விவேகம் உண்டா? கிடையாது தானே. அப்ப அங்கங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறாரு. சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதம். எல்லா இடத்தையும் ஊடுருவி இருக்கா. எல்லா இடத்துலயும் தாதாத்மிய சம்பந்தம் இருக்கு இந்த சைத்தன்யம். அது வியாப்தங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இருக்குன்னு தெரியுதா? இல்ல இருக்குன்னு நிச்சயமா தெரியுது, சந்தேகம் இல்லாம. அப்ப இருக்குங்கிறது தெரியுறதே, அதுதான் சத்துன்னு சொல்லு. ஆக சத்துங்கிற ரூபத்துல அது எல்லா வஸ்துவிலையும் அனுஸ்யூதமாக இருந்து அது போதும். எல்லா இடத்துலயும் சைத்தன்ய ரூபேணையும் அது இருக்கணும்னு சொல்லல, தெரியணும்னு சொல்லல. சத்துன்னு தெரியுறது இல்லையோ, அந்த சத்துன்னு தெரியறதுக்கு அதோட சேர்ந்து இது இருக்கிற காரணத்தால்தான், இது சத்தா இருக்கிறதுனாலே இதோட சேர்ந்து தெரியக்கூடிய இந்த புஸ்தகம், இந்த வஸ்துக்கள்லாம் இருக்குது தெரியும். அதுல இருந்து அந்த சத்துன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்தை பிரிச்சு பார்த்தா அது இல்லவே இல்லைன்னு. அதுதான் மிச்சாத்வம். பிரபஞ்ச மிச்சாத்வங்கிறது இதுதான். இப்படி அந்த கயத்துல அவன் பாம்பு பார்த்துட்டு இருக்கான். கயிறுன்னு இப்ப சொல்லக்கூடாது, இப்ப பாம்புன்னு தான் சொல்லுவான். பாம்பு தானே பாக்குறான். இன்னொருத்தனுக்கு அதே மாதிரி பாம்புன்னு தெரியணும் அவசியம் இல்லை. இப்ப என்ன ஆச்சு, அந்த இன்னொருத்தன் இருக்கானே, யாருக்கு பாம்பு தெரியலையோ அவனுக்கு கயிறு தேவைப்பட்டது எடுத்துட்டு போயிட்டான். இப்ப என்ன ஆகும்? பாம்பு தெரியுமா? தெரியாதோ இல்லையோ? பாம்பு மாத்திரம் தெரியுமோ? பாம்பு வேற தானே, கயிறு தானே அவன் எடுத்துட்டு போயிருக்கான். இவன் பாம்பு எடுத்துன்னு போலியே, பாம்பு அவனுக்கு தெரியிட்டு ஏன்னா தெரியாது. ஏன்னா அவன் எதை எடுத்துட்டு போனானோ அதுதான் இந்த பாம்புக்கு சட்டையை கொடுத்தது. அவன் பாம்பை தூக்கிட்டு போகல, இவன் பாக்குற பாம்ப. ஆனா கயத்தை தூக்கிட்டு போயிட்டானே, அந்த கயிறு தானே இவன் பாக்குற பாம்புக்கு சட்டையை கொடுத்தது. ஆஹா, அதை தூக்கிட்டு போனா இதை எப்படி பாக்கி இருக்க முடியும்? இவன் பாம்பையே தூக்கிட்டு போனதாக ஆயிடும். அந்த மாதிரி உலகத்துல அத்தனை வஸ்துவிலையும் இந்த சத்துன்னு ஒரு பதார்த்தம் கூட இருக்கிறதுனால இதெல்லாம் சத்தா தெரியுது. பதார்த்தங்கள்லாம் எப்படி அந்த கயிறு இருக்கிறதுனாலதான் பாம்பு இருக்கிறதாக தெரியுறதோ, அத மாதிரி இந்த சத்துங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் எல்லா வஸ்துவும் இருக்குன்னு தெரியுது. அப்ப அந்த சத்தில இருந்து பிரிச்சாச்சுன்னா இல்ல, அவன் கயத்தை தூக்கின்னு போட்டான்னு சொன்னா அந்த பாம்பு எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? எங்கேயும் இல்லை. அவன் பார்த்த பாம்பு கயிறு இருக்கிற வரையில் அந்த கயிறை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா கயிறு போயிடுச்சுன்னா பாம்பு இல்லை, எங்க இருக்குன்னு கூட சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கு. அதனால சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதம், அதே சமயத்துல ஏகம். எல்லாத்துலயும் இது அனுஸ்யூதமா இருக்கா? நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே இருக்குன்னு தெரியுறதே. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி பாக்குறதுக்கு இந்த சத்ஸ்வரூபம் இத்தனை விஷயத்தோட எல்லாம் சம்பந்தப்படும் போது அதுல பல தோஷங்கள்லாம் ஒட்டிக்குமா இல்லையா? குணங்கள் தோஷங்கள் எல்லாம் ஒட்டிக்காதான்னா தத்ரைவம் சதி எத்திர எதத்தியாசா தத்கிருத்தேன குணேன தோஷேனவா அணுமாத்திரேனாபி சகா நசம்பந்ததே அப்படின்னு அத்தியாச பாஷம். அதை சொல்ற. சமஸ்தானி வஸ்தூனி யம் ந ஸ்பிருஷந்தி. எல்லாத்தையும் இருக்குன்னு தெரியுது, ஆனா எந்த வஸ்துவுமே அதை தொடவே இல்லை. அதனால தானே ஆகாஷவத்து ஆகாசம் போல, ஆகாசத்தை தொட முடியாதோ? எதுவுமே அதுல படாது, ஆகாசத்துல படாது. ஆகாசத்துல மழை பெய்யுறது, ஆனா ஆகாசம் ஒண்ணு நனைஞ்சு போடுறது இல்லை மழை பெய்யறதுனால. பூமியில அந்த தண்ணி விழுந்துன்னா பூமி நனைஞ்சு போயிடுறது,
ஆகாசத்துல போய் விழுந்தானே விழுந்திருக்கு. அப்ப ஆகாசம் நினைச்சு போக வேண்டாமான்னா நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒட்டவே இல்லை. அதே மாதிரி ஏதாவது பெருசா எரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அக்னி ஆகாசத்துல பாட்டு கொண்டு விட்டு எரியறது, பெருசா எரியறதுன்னு வச்சுக்கோம். அங்க உள்ள ஆகாசம் அப்படியே கொஞ்சம் கருகி போகுமான்னு கேட்டா போகாது. ஏன்னா அக்னி பட்டாதானே கருகும், படவே இல்லை. அசங்ககான அதனாலதான் பேரு. ஆகாசத்துல அக்னி பட்டுதுன்னா அது கொஞ்சம் கருகலாமோ என்னவோ. ஜலம் பட்டுதுன்னா ஈரமாகலாம், படவே இல்லை. அந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்துல எதுவுமே படல, எந்த வஸ்துவும் படல. அதனாலதான் சமஸ்தானி வஸ்தூனி எம் ந ஸ்பிருஷந்தி, தொடவே இல்லை. இயத்துவத்துங்கிறது இதுக்கு திருஷ்டாந்தம் தான். இதை ஒட்டவே ஒட்டாது, இந்த ஆகாசம் எதுலையுமே ஒட்டாது. அதே மாதிரி சதா சுத்தம், எப்போதும் சுத்தமா இருக்காது, அழுக்கே கிடையாது. அச்சஸ்வரூபா, நிர்மலமாக இருக்கு. இப்படிதான் இருக்கிறது ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம். நித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா, நித்யோபலப்தி ஸ்வரூபம், நித்திய சைத்தன்ய ஸ்வரூபம், அதுதான் நான் அப்படின்னு அபேதத்தை இந்த இடத்துல சொல்றது. சமஸ்தேஷு நிரவசேஷேஷு, பாக்கி இல்லாமல் அர்த்தம். சமஸ்தம் சொன்னா எல்லாம் சொன்னா ஒண்ணு கூட பாக்கி விட வேண்டாம், அவசேஷமே வைக்காம மொத்தத்தையும் எடுத்துக்கிறதுக்கு பேரு சமஸ்தம். அது எது? பிரபஞ்சாத்மகேஷு, பிரபஞ்சேஷு அர்த்தம், பிரபஞ்சத்துல உள்ள பதார்த்தங்கள். சதாத்மனா அனுஸ்யூதம், அது எல்லாத்திலையும் சத் சத் சத்துன்னு சொல்லி சத்ரூபத்துல இந்த ஆத்மஸ்வரூபம் அனுஸ்யூதமாக இருக்கிறது. அனுகதம் சர்வத்தோ வியாப்தம், எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எந்த வஸ்து நம்ம கண்ணில் படுறதோ அதெல்லாம் இருக்குன்னு தெரியுது. இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல எந்த ஓரத்துல நடுப்புற எப்போத எங்க பார்த்தாலும் அந்த சத்து வியாபிச்சுட்டு இருக்குது. இந்த பேனாவில இந்த மொனை இருக்கு, இந்த முன்பாகம் இருக்கு, பின்பாகம் இருக்கோ? பின்பாகமும் இருக்கு இல்லையா? மேல பாகம் இருக்கு, கீழ் பாகம் இருக்கு, எல்லா பாகத்திலும் இருக்கே. அப்பனா இந்த சத்துங்கிறது அதை பூரா எல்லா பாகத்திலும் வியாபிச்சுட்டு இருக்கு. அது பாகம், அது வியாபிக்காத ஒரு பாகம் அங்க இல்லை. அப்ப சின்ன குட்டி குட்டி ஒரு அம்சமா இருந்தாலும் அந்த சத்ஸ்வரூபம் அந்த வியாபிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது முன்னாவே தெரியுது. அதனாலே சர்வத்தோ வியாப்தம் ஏகம் ஹி நானா சமஸ்தானி வஸ்தூனி, அதான் ஒண்ணுதான், ஒரே வஸ்து தான், அது எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கு. பிரபஞ்சாத்மகானி எம் சத்ரூபம் ந ஸ்பிருஷந்தி, ஆனா இந்த எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருந்தாலும் இந்த சத்ரூபத்தை அந்த வஸ்துக்கள்லாம் தொடவே இல்லை. அந்த வஸ்துக்கள் மேல படாம அதை வியாபிச்சுட்டு இருக்கு. அது மேல படல, அது இது மேல படல. அதனால அசங்கம் சொல்றது. எம் சத்ரூபம் ந ஸ்பிருஷந்தி குதஹ யத்வத் ஆகாசமிவ சதா சர்வதா சுத்தம் நிர்மலம், எப்போதும் சுத்தமானதாக இருக்கு, மலம் இல்லாததாக இருக்கு. ராகத்வேஷாதி ராகாதி தோஷரகிதம், ராகந்தேசம் போக்குவரத்து ஒண்ணும் இல்லை ஆத்மாவில. இதெல்லாம் அந்தகரணஸ்ய கிருத்தய, அந்தகரணத்துல இருக்குன்னு சொல்லிட்டா. அதனால ஆத்மாவோட அது நேரடியா சம்பந்தப்பட்டதா இல்லை. அச்சஸ்வரூபம் போட்டார். அச்சஸ்வரூபம்னா அமிர்தஸ்வரூபம்னு அர்த்தம். அதுக்கு மரணம் இல்லை, அமிர்தஸ்வரூபம். அது பரம் பிரம்மா, இப்படி உள்ள அந்த பரமாத்மஸ்வரூபம் இருக்கே, சோகமாத்மா இது சம்பந்தா, அதுதான் நான். இதுவரை சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி உபசம்ஹாரம் கடைசி ஸ்லோகம். யுக்பாதிகமர்த்தம் உபசம்ஹரதி. இவ்வளவு ஸ்லோகங்கள்ல என்ன சொன்னார்? ஆத்மா நித்தியசித்த புத்தமுக்த சுபாவம், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் அதுதான், இதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். உபசம்ஹாரம் பண்றார். உபாதௌ யதா பேததா சன்மணீனாம் ததா பேததா புத்தி பேதேஷு ஏதி யதா சந்திரிகானாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் தவாபீஹ விஷ்ணோ. உபாதௌ சதி, ஒரு உபாதி கூட இருந்ததுன்னா சத்திய பேததா வித்தியாசப்படுறதா. சன்மணினாம் நல்ல ரத்னங்கள்,
கூட ஏதாவது ஸ்படிகம்னு வச்சுக்கோமே, இந்த ஸ்படிகத்தோடு பக்கத்துல இருக்கிற இன்னொன்னு சிவப்பா இருந்ததுன்னு சொன்னா அப்ப இது சிவப்பாயிடும். சிவப்பா ஆகாது, சிவப்பா தெரியும். வேற கலர்ல இருந்தா அந்த கலர்ல தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இது எந்த கலராகவும் மாறாது. உபாதி கூட இருக்கு, அதுக்குதான் உபாதின்னு பேரு. இன்னொன்னு இருக்கிறது இதுல தெரியுது. ஆக உபாதி இருந்தால் நல்ல ரத்தனங்கள் எப்படி கலர் மாறுறதோ வித்தியாசப்படுறதோ அதே மாதிரி ததாம் பேததா புத்தி பேதேஷு சேதி, புத்தியில உள்ள விகாரங்கள் வித்தியாசங்கள் வந்ததுன்னா சைத்தன்யத்துல வித்தியாசம் வராமலே வந்தா மாதிரி தெரியும். இன்னொரு உதாரணம் கேட்டோம்னா சந்திரிகானாம் ஜலே சஞ்சலத்தம். சந்திர பிரதிபிம்பத்தை இங்க சந்திரிகா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறார். சாதாரண சந்திரிகானா சந்திர வெளிச்சம்னு அர்த்தம். நிலா வெளிச்சம், நிலா இல்ல நிலா வெளிச்சம். ஆனா இந்த இடத்துல பிரதிபிம்பத்தை எடுத்துக்கினா அது ஆடக்கூடிய அந்த அசைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜலத்துல அது தெரிஞ்சதுன்னா அது அசைய ஆரம்பிக்கும், அதுவும் அசையாம எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் ஹே விஷ்ணுன்னு பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றார் தன்னுடைய ஆத்மாவாக நினைச்சு. தன்னுடைய ஆத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த அகம் பிரம்மாஸ்மி, இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மா அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு ஹே விஷ்ணு அதை போல வாக்கும் உனக்கு இந்த புத்தியில ஒரு சஞ்சலத்துவம், புத்தியோட சேர்ந்து சம்சாரியாக நீ காணப்படுகிறாய் அப்படின்னு சொன்னா வாசம் அப்படி இல்லை. உபாதூ சதி, உபாதி பேத சம்பந்தே சதி, வித்தியாசமான உபாதிகளோடு சம்பந்தம் ஏற்படும் போது யதா பேததா பேதையேவ பேததா சுவார்த்தேத்தது பேதமாயிடுறது, இன்னும் என்னவாக பலவிதமாக தெரிகிறது. கண்மணினாம் விசுத்தமணினாம், ஸ்வரூபத்தா சுத்தமா இருக்கலாம், ஆனா இந்த ஏதாவது உபாதி சேர்ந்து வேற மாதிரியா தெரியுது. கடிகாதீனாம் லோகித கிருஷ்ணாதி பேதேன பேததா பேதா, கல்பத்துக்கு அர்த்தம் இல்லை, வெறும் பேதம்னு தான் அர்த்தம் இல்லை. ததா புத்தி பேதேஷு நானா புத்திஷு தேன்னு இருக்கு. ஏ விஷ்ணு தவான்னு அர்த்தம். தவாபி நானாத்வம் ஹே விஷ்ணு, இந்த புத்திகள் வித்தியாசப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த புத்தியோட சேர்ந்து ஹே விஷ்ணு நீ வித்தியாசமாக தெரிகிறாய். வாஸ்தவத்துல அப்படி இல்லை. ஹே விஷ்ணு பரமார்த்ததஸ்து தவ பேதோ நாஸ்தேவோ, ஒருத்தர் தானே விஷ்ணு, விஷ்ணு ஒருத்தர் தானே, அதனால தனித்தனியா விஷ்ணு எல்லாம் இல்லை. தவ பேதோ நாஸ்தேவோ புத்தி உபாதிகிருத்தஸ்து வித்யதே வித்யதே இது பாதி, புத்தி உபாதியால வந்ததுன்னா நகமில்லை. யதா சந்திரிகானாம் சந்திராக ஏவ சந்திரிகாக வார்த்தே கப்பிரத்யேகான் சந்திரன்னு வச்சுக்கணும். நிர்மலிதானாம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கார். இந்த சொந்தம் புதுசா இருக்கு. நிர்மலமா இருக்கக்கூடியன்னு அர்த்தம் தெரிகிறது. நிர்மலானான்னு போறோம், நிர்மலிதானாம் இருக்கு. ஜலே பிரதிபிம்பித ஸ்வரூபேண திருஷ்யமானானாம், பிரதிபிம்பமாக ஜலத்துல சந்திரன் தெரிகிறது. அப்ப ஜலசிய சஞ்சலத்துவம் ஔபாதிகம் பாரமார்த்தியம். ஜலம் அசைஞ்சதுன்னா அந்த சந்திரன் பிரதிபிம்பம் அசைறது, ஆனா நிஜமா அசையல. ததா புத்தினாம் சஞ்சலத்துவாத் ஔபாதிகம் இந்த பாரமார்த்தியம், புத்தி சஞ்சலமா இருக்குங்கிறதுனால ஆத்மா சஞ்சலமாக காணப்படுகிறது. ஆத்மா வாஸ்தவத்தில் அப்படி ஆகிறது. பாரமார்த்திகம் ஔபாதிகம் சஞ்சலத்துவம் ஔபாதிகம் இந்த பாரமார்த்திகம் இதான் நியாயத்தீவ லீலாயத்தீவன்னு ஸ்ருதியும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. இஹ புத்திஷு, இஹன்னு ஒரு பதம் இருக்கு. தவாபி இஹ விஷ்ணு, ஹே விஷ்ணு, விஷ்ணுனா வியாபனசீல, எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டு இருக்கும் சொரூபமே இந்த புத்தியில விழுந்து உனக்கு சஞ்சலத்துவம் வந்தது, சஞ்சலத்துவம் தெரியறது ஏற்பட்ட மாதிரி வாஸ்தவம் இல்லை. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்ய கோவிந்த பகவத் பூஜ்யபால கிருஷ்ண ஸ்ரீமத் சங்கர பகவதற்கு அஷ்டாவலக்கிய பாஷ்யம். அஷ்டாவலக்கர் பண்ணின இந்த 12 ஸ்லோகத்துக்கு சங்கர பகவத் பாதால் பண்ணின பாஷ்யம் இதோட பூர்த்தியாகிறது.